சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 100 வருடங்களுக்கு பிறகு வரும் ஒரு அற்புதமான நாள் தான் வரக்கூடிய அட்சய திருதி. அட்சய திருதினா வருஷம் வர்றது தானேங்க. இதில் என்னங்க புதுசு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய அட்சய திருதி 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அபூர்வமான மற்றும் விசேஷமான நாளாக வரப்போகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நம்ம கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலும் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது இந்த அட்சய திருதியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச மகாபுருஷ யோகம் மற்றும் கஜகேசரி யோகம் மற்றும் திரிபுஷ்பகார யோகம் உள்ளிட்ட 5 முக்கியமான ராஜ யோகங்கள் ஒன்றாக இணைந்து உருவாகப் போகின்றது. அது மட்டும் இல்லை, சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்தில் மற்றும் சந்திரன் தனது உச்ச ராசியான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். 2 ராசிகளுமே உச்சத்தில் இருக்கின்றன. இப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான நாள் 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும். அப்பேற்பட்ட இந்த அட்சய திருதி அன்று, அட்சய திருதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி காலை 7:27 வரைக்கும் தான் இருக்கும். பல விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் 2 நாளுமே அட்சய திருதி இருக்குது, 2 நாளுமே நீங்கள் தாராளமாக நகையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திங்கட்கிழமை காலையில் 7:30 வரைக்கும் தான் நமக்கு அட்சய திருதி இருக்கின்றது. சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை திதிகளில் அட்சய திருதி அப்படின்னு சொல்லுவோம். அட்சய திருதி அப்படின்னா தேயாத குறையாத என்பது பொருள். அந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருள் நம் வீட்டில் பெருகும், நம் வீட்டில் குறைவில்லாமல் காலத்துக்கும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பலருமே நினைக்கிறது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். தங்கம் வெள்ளி வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம். ஆனால் தங்கம் வெள்ளியை விட சிறந்த பொருட்கள் நிறையவே இருக்கின்றது. இது போன்ற பொருட்களில் நம்ம வாங்கும்போது நம் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த அட்சய திருதி இருக்கக்கூடிய நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:45 10:49 மேலே தான் அட்சய திருதி ஆரம்பிக்கின்றது. அதற்கு மேலே உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கடைகள்லேயே கல்லுப்பு, மஞ்சள், பச்சரிசி, மண் பாண்டங்கள், வெள்ளி பொருட்கள், துளசி செடி இதையெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வைத்து பராமரிக்கும் போது, அது துளசி செடியெலாம் வாங்கி வீட்டில் வைக்கும்போது அது நமக்கு அதீத நன்மைகளை செய்யும். அதே மாதிரி கல்லுப்பு தங்கத்திற்கு நிகரான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளாகும். அதே போல மண் பாத்திரங்கள் வாங்கும்போது நம் வீட்டில் பூமி யோகம் ஏற்படும். பழங்கள், இனிப்பு வகைகள், காய்கனிகள் இவை அனைத்துமே நம்ம வீட்டில் தாராளமாக வாங்கி வைக்கலாம். அதே போல் மளிகை பொருட்கள், உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், வாசனை மலர்கள் வாங்குவதும் உங்களுக்கு அதீத நன்மைகளை செய்யும். அட்சய திருதி அப்படின்னா இப்போ தான் தங்கத்திற்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ராவணனிடம் செல்வங்களை இழந்த குபேரன் சிவனை வழிபட்டு மீண்டும் சங்கநிதி மற்றும் பதும நிதியை பெற்ற நாள் இந்த அட்சய திருதி. மேலும் குசேலன் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்து அளவற்ற செல்வத்தை பெற்ற தினமும் இந்த அட்சய திருதி தான். சிவபெருமானுக்கு அன்னபூர்ணி தாயார் அன்னமிட்ட நாளும் இந்த அட்சய திருதி தான். அது மட்டும் இல்லை, திரிதோதா யோகம், கிருதா யோகம் தோன்றிய நாளாகவும் கருதப்படுகின்றது. விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுத தொடங்கிய நாளும் இந்த நாள் தான். பரசுராமர் பிறந்த நாளும் இந்த நாள் தான். கங்கா தேவி பூமிக்கு வந்த நாளும் இந்த அட்சய திருதி தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும். குலதெய்வத்திற்கு அன்றைய தினத்தில், அதாவது 10:49 மேலே அருகில் இருக்கிற கடைக்கு சென்று பித்தளை அல்லது செம்பிலான சின்ன பாத்திரம் வாங்கினா கூட போதும், அல்லது மண் விளக்கு அல்லது மண் சட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்து அதற்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதை அட்சய பாத்திரமாக நினைத்து அதில் கல்லுப்பு நிரப்பி வைக்கலாம், அல்லது நாணயங்கள் நிரப்பி வைக்கலாம், அல்லது பச்சரிசி நிரப்பி உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும். பூஜை அறையில் வைத்து காலையில் லக்ஷ்மி நாராயணர் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வேண்டி புது மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி முடிச்சுட்டு லக்ஷ்மி தாயாரையும் நாராயணரையும் வழிபாடு செய்யலாம். காலையிலே நீராடி மகாவிஷ்ணு படங்களை அலங்கரித்து வழிபாடு செய்யலாம். அட்சய பாத்திர, அதாவது நம்ம வாங்கி வச்சோம் பார்த்திங்களா, செம்பு அல்லது பித்தளை அல்லது மண், இந்த 3ல் எந்த ஆனால் ஒரு லோகத்துலேயோ ஒரு சின்ன பானையோ இல்லை ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி வாங்கி அதை சுத்தமாக நல்ல மஞ்சள் தடவி அதுக்கு குங்குமம் வைத்து அதில் பச்சரிசி நல்ல வழிபாடு செய்து அதன் மேலே
ஒரு ரூ. 5 நாணயம் உங்கள்கிட்ட வெள்ளி நாணயம் இருந்தால் அந்த வெள்ளி நாணயம் தாராளமாக வைக்கலாம். வெள்ளி நாணயம் இல்லாத போது ஒரு ரூ. 5 நாணயம் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து விஷ்ணு ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தின் நாமங்களை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு மகாலட்சுமியின் அஷ்டசோஸ்திரங்கள், விஷ்ணு சமஸ்கிருத நாமங்கள், குபேர மந்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் செல்லில் போட்டாலே கண்டிப்பாக வரும். அது எல்லாத்தையும் சொல்லி அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து குழந்தைகளுக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, உடல் முடியாதவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்கள் செய்வது, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, இது அனைத்துமே இந்த நாளில் செய்வது மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது 100 ஆண்டுக்கு பிறகு வர ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும், எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம செஞ்சால் அதீத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வர வீடியோக்களில் நம்ம சேனலில் தெளிவாக கொடுக்குறேன். அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதி பற்றி பெரிய அளவில் இன்றைக்கி செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர 100 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள்னு யாருமே சொல்ல. நம்ம வீடியோ பார்த்துட்டு இனிமேல் வரக்கூடியவர்கள் இது போன்ற வீடியோக்கள் போடலாமே தவிர நம்ம தான் இதை முதல்ல சொல்லியிருக்கோம். அதனால் இதை பார்த்தோன்னே மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அரிய வகை தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.